ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா சைட்லலாம் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். துளி கூட நெய்யோ எண்ணெயோ இல்லாமல் 3 பொருள் வச்சு இந்த லட்டு ரெசிபியை ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 20லேருந்து 25 ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு உரல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா பலாக்கொட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். பலாக்கொட்டையை இந்தளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. நசுக்கின பலாக்கொட்டை எல்லாத்தையும் அடிகனமான பாத்திரத்தில் கொட்டி வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்டி எடுத்திருக்கேன். சட்டியில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். பலாக்கொட்டை ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பலாக்கொட்டையை நல்லா வறுத்துக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பலாக்கொட்டை ரொம்பவே நல்லா வறுந்து வந்திருக்கு. பலாக்கொட்டை நல்லா வறுந்துருச்சுன்னா அதோட தோல் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நம்ம நசுக்கி வேக வச்சதுனால பலாக்கொட்டை ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இது மேலே இருக்க ஒரு லேயர் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். தோல் ரிமூவ் பண்ண பலாக்கொட்டை 1 கப் அளவு இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க வேணாம். இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பலாக்கொட்டையை நல்லா வறுத்தாதான் அதோட பவுடர் இப்படி மணல் மணலாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முழு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசி கூட எடுத்துக்கலாம். அது இன்னுமே சத்தாக இருக்கும். ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண அரிசியை ஒரு பேனில் கொட்டி வறுத்துக்கலாம். அரிசியை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேணாம். சட்டுன்னு கலர் மாறிடும், ஒழுங்காக வறுப்படாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே அரிசி நல்லா பொரிஞ்சு இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எல்லோ ஆர்ட் போட்டுருங்க. அரிசியை நல்லா பொரிய வச்சு எடுத்தாதான் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நைஸான ரவை அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் உருண்டை உடையாமல் வரும். அடுத்ததான் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பூ போல் தேங்காய் துருவல் வரணும்னா இது மாதிரி ஒரு சீவல் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சீவலில் தேங்காவை உள் சைடாக திருப்பி வச்சு கேரட் மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் சீவல்ன்றதுனால தேங்காய் துருவல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சைஸ் துருவல் வச்சு சீவனிங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் பூ மாதிரியே அப்படியே இருக்குது. தேங்காய் துருவலில் பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அரை மூடி தேங்காவையும் நான் இந்தளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு நுரக்கட்டி வந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச அரிசி பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே துருவன தேங்காய் 1 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசியோட பலாக்கொட்டை தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம லட்டு மாவு ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்கு. பாருங்கள், வெல்லமும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இது கூட 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். லட்டு மாவு 1 நிமிஷத்துலேயே சட்டுன்னு ரெடி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வெல்லம் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் வேணாம், லைட்டாக கெட்டியானா போதும். வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லட்டு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. வெல்லத்தை அப்படியே சேர்க்காம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசி மண் எதுவும் லட்டில் சேராது. நம்ம லட்டு பிடிக்க நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நட்ஸை கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் ரொம்பவே சூடாக இருக்கும். இது பண்ணும்போது கையில் படாமல் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். லட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். மாவு 5 நிமிஷம் ஆறி கை தொடுற அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கும் பலாக்கொட்டை கிடைச்சா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம லட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே போல் மீதி இருக்க எல்லா லட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த லட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எஸ்பெஷலி குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸில் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.